வணக்கம். கடைசியாக நம்ம பார்த்தது ஹரப்பா நகரத்தை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவும் கிட்டத்தட்ட செம்பு காலத்தை சேர்ந்தது தான். ஏன்னா இதுவும் ஹரப்பாவோட இடங்களில் ஒன்று. ஹரப்பா நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களில் ஒன்று தான் மொஹஞ்சதாரோ. எப்போ கண்டுபிடிச்சாலும் 1922 கண்டுபிடிச்சாங்க. இப்போது இது எந்த மொழிச்சொல்ல இருக்குன்னா சிந்தி மொழிச்சொல்ல இருந்திருக்கு. சிந்தி மொழிச்சொல்ல இருந்திருக்கு. இதோட அர்த்தம் என்னென்னா இரு காட்டு மேடு. அதாவது ரெண்டு காட்டுக்கும் மேடில் என்ன பண்ணிருக்கு இந்த இடம் இருந்திருக்குன்னு சொல்லி அறிஞர் சொல்கிறாங்க. இந்த மொஹஞ்சதாரோவில் பார்த்திங்கன்னா மிக நுட்பமான என்ன சொல்கிறதுன்னா கட்டிடக்கலை முக்கிய நுட்பமாக இருந்திருக்கு. மொஹஞ்சதாரோ இடத்துல என்னென்ன இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கழிவு நீர் திட்டம் இருந்திருக்கு, குளங்கள் இருந்திருக்கு, மண்டபம், தெருவிளக்கு இருந்திருக்கு, தெருக்குப்பை தொட்டிகள் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் யார் பராமரிச்சாங்கன்னா நகர நிர்வாகம் என்கிற ஒரு குழு இருந்திருக்கு. அந்த குழுவில் இருக்க மக்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, பராமரிச்சிருக்காங்க. இந்த மொஹஞ்சதாரோ நாட்களில் தான் இந்தியாவின் வரலாற்றில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் நிறைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக கடல் வழி வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதி ரொம்ப நுட்பமாக இந்த காலகட்டத்தில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக உலோகங்கள், விலையுறந்த கற்கள், அணிகலங்கள் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க, இறக்குமதியும் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்து மக்கள் என்ன பண்ணல, இரும்பு அறிஞ்சிருக்கவில்லை. ஏன்னா இது செம்பு காலத்தை சேர்ந்தது. இன்னொன்று இரும்பு வேத காலத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்கள் அறிஞ்சிருக்காங்க. வேத காலத்தில் தான் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இரும்பு அறிஞ்சிருக்காங்க. இந்த மொஹஞ்சதாரோ வாழ்ந்த மக்கள் எந்த வடிவத்தை எழுத்து மூலமாக கொண்டு வந்தாலும் சித்திர வடிவம். இது அடிக்கடி கேட்குற கேள்வி. அதே போல் விவசாய மக்கள் எந்த விதையை அதிகமாக விளைவிச்சாங்கன்னா கோதுமை, பார்லி. இதுவும் அடிக்கடி கேட்குற கேள்வி. இந்த மொஹஞ்சதாரோ மக்கள் ரெண்டு முக்கியமான விஷயத்த ரொம்ப புலமை வாய்ந்தவங்க. ஒன்று சுடுமண் பாண்டம், இன்னொன்று சுடுமண் பொம்மைகள். இது ரெண்டும் செய்கிறதுல மிக கை தேர்ந்தவங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த மக்கள் எதை வணங்குனாங்க, தங்களுடைய தெய்வங்களாக எதை வணங்குனாங்க பார்த்தீங்கன்னா பசுபதி என்கின்ற சிவனை வணங்கியிருக்காங்க. அப்புறம் பெண் கடவுளை வணங்கியிருக்காங்க, லிங்கம், சூலம், அப்புறம் மரத்தை எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தங்களுடைய தெய்வங்களாக என்ன பண்ணியிருக்காங்க, வழிபட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கற்காலங்கள் இன்னும் பழைய கற்காலம், அப்புறம் புதிய கற்காலம், அப்புறம் உலோக காலம், அப்புறம் வேத காலம். இந்த உலோக காலத்தில் ரெண்டு இருக்குது. என்ன இருக்குன்னா செம்பு, அப்புறம் இன்னொன்று இரும்பு. செம்பு, இரும்பு. இரும்பு வேத காலத்தை சேர்ந்தது. செம்பு ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்தது. ஹரப்பா. இந்த ஹரப்பாவில் ஒரு இதுதான் மொஹஞ்சதாரோ. ஸோ இதான் இந்தியாவோட முந்தைய வரலாறு. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் பிடிச்சிக்கோங்க. இதுலேருந்து இவ்வளோ தான் கேள்வி கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக சேனலை பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.